سبحانه وتعالى في كلام القديم والفرقان المجيد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் மனித சமுதாயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோ என்று குறிப்பிடுகிறார். யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். ஏறத்தாழ குர்ஆனில் அதிகமான இடங்களில் இந்த வசனங்கள் வருகிறது, இந்த கருத்து வருகிறது. ஆதம் ஹவ்வாவிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். மனித சமுதாயத்தின் தோற்றம் ஆதம் ஹவ்வாவிலிருந்து தொடக்கம். ஏன் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிற போது அதை தொடர்ந்து சொல்லுவான். நீங்கள் கோத்திரங்களாக குழுக்களாக எல்லாம் பிரிந்திருப்பது அடையாளத்துக்கு தான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் சமம். இறை அச்சம் அதிகம் இருந்தால் நீங்கள் கவனிக்கப்பட தகுந்த மனிதர், அவ்வளோதான். அதை தாண்டி பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் யாரும் அடிமைகள் கிடையாது, யாரை விட யாரும் உயர்ந்தவர் கிடையாது, எல்லோரும் சமமானவர்களே என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு தாரக மந்திரமாக இது மாறி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு போராடினார்கள். முதல்ல அங்கே இருந்தது மனித அடிமைகள் இருந்தார்கள். காசு கொடுத்து வாங்கி அடிமையாக வச்சுருப்பாங்க. எல்லா அடிமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமோட சொன்னாங்க. ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பரிகாரம் என்ன ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு முஸ்லிமான அடிமையை நீங்கள் விடுதலை செய்து இனிமேல் சுதந்திரமான ஆள் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டது. ஆண்களையும் பெண்களையும் சரி. பல தவறுகளுக்கு குற்றப்பரிகாரம், உணவு தர வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், இப்படியெல்லாம் வருது. அதில் முதல் இடத்துல எதுன்னு கேட்டால், நீங்கள் சாப்பாட்டை தருவதை விட நீங்கள் நோன்புகளை நோற்பதை விட இந்த அடிமைகளை உரிமை விடுறதுன்றது ஒரு முக்கியத்துவப்படுத்தி நபிகள் பெருமானார் காலத்திலேயே ஏறத்தாழ எல்லா அடிமைகளும் அரபகத்திலிருந்து உரிமை விடப்பட்டார்கள். சுதந்திரமாக பிறந்த மனிதனை யார் அடிமைப்படுத்துவது என்று கேட்ட உமர் ரலியல்லாஹு பல்வேறு அந்த அடிமை விடுதலைக்காக வேண்டி பல குரல்களை கொடுத்தார்கள். இங்கே ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இஸ்லாமிய கொள்கைகளில் இது போன்ற அல்லாஹ்விற்கு நாம் அடிமை, இன்னவர அடிமைத்தலங்களிலிருந்து மனித சமூகம் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை இயல்பிலேயே இருக்கிறது. பொதுவாக எல்லாரையும் சமமாக நடத்துறது அப்படின்னா உலகத்தில் நாம் இப்போ வரைக்கும் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் இஸ்லாமிய வரலாறில் அரசர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பணியாளரோடு பலஸ்தீனுக்கு போனாங்க. பலஸ்தீனில் சாவி வாங்கணும் போகிறாங்க. போகும்போது ஒட்டக பயணம், இங்கிருந்து பலஸ்தீன் கொஞ்சம் தூரம். அப்போது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நம்ம 2 பேரும் ஒட்டகத்தில் ஏறி போகலாம். ஒட்டகம் களைப்பாச்சுன்னா நான் இறங்கிக்கிறேன், நீங்கள் மேலே உட்காருங்க. கொஞ்சம் தூரம் நம்ம நடப்போம், எனக்கு கால் வழி எடுத்து விட்டால் நான் மேலே ஏறிக்கிறேன், நீங்கள் இறங்கிடுங்க, கொட்டிட்டு வாங்க என்று சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க, நான் கயிற்றை பிடித்து கொண்டே நடந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு அதை கேட்கலை. நீங்கள் கொஞ்ச நேரம், நான் கொஞ்ச நேரம், நான் அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன், நீங்கள் அரை மணி நேரம் மேலே உட்காரு. பணியாளர்களுக்கு கூட சம அளவில் நடத்துகின்ற பண்பை இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தியது. இது போன்ற அடிமைத்தலங்கள் இது போன்ற சூழல்களிலிருந்து மனித சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகின்ற இஸ்லாத்தில் இப்போ இந்தியா பிரிட்டிஷுக்கு கீழே, இங்கிலாந்துக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்தியா மட்டுமல்ல,
அவர் நடந்து போனீங்கன்னா வழிநடுக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தான் இருந்துச்சு. சூரியன் மறையாத தேசம் எங்களுடையதுன்னு வாங்க. சூரியன் உதிக்கிறது இங்கிலாண்டில் ஏதோ ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நாடு தான். சூரியன் மறையிறது அவங்க ஏரியா தான். அவ்வளவு நாடுகளை தனக்குள்ளே வைத்திருந்த இங்கிலாந்துக்கு எதிராக முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டது யாருன்னா முஸ்லீம்கள் கேட்டார். எங்களை சுதந்திரத்தை நீங்கள் பறிக்காதீர்கள், எங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தின் ஃபத்வாவாக அதை மதரசாக்கள், மேடைகள், ஜும்மா மேடைகள், கிடைக்கிற இஸ்லாமிய கூட்டங்கள் அத்தனையிலும் எதிரொலித்தார்கள். யார் எப்படியோ இஸ்லாமியர்கள் 250 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த சூழல்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று போராடினார்கள். என்னால் 900 ஏற்பட்டு 47 சுதந்திரம் அப்படின்னு நம்ம உலகம் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. பல இஸ்லாமிய சேவைகள் மறைக்கப்படுவதைப் போல இந்த சுதந்திர போரிலையும் பல இருட்டடைப்புகள் செய்யப்படுகிறது. சமீப காலங்களில் சுதந்திர போர் குறித்துள்ள அந்த விழிப்புணர்வு இது கடைசியாக ஏதோ சில வருடங்கள் நடந்ததைப் போல காட்டுகிறார்கள். 250 ஆண்டு கால இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்களுடைய அந்த சுதந்திர எழுச்சி என்பது வரலாறு நடுக இருக்குது. நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா திரும்ப இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அடையாளங்களும் வரலாறுகளும் மாற்றப்பட்டு அவைகள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலில் இருக்கும். சமீபத்தில் தூர்தர்ஷன் என்ற அரசு ஊடகத்தில், அரசு தொலைக்காட்சியில் திப்பு சுல்தான் தொடர்னு ஒரு வெளியானது. அதை போடுகிற போது இது ஒரு கதை அப்படின்னு போடுறான். கதைனா உண்மை இருக்கும், பொய்யும் இருக்கும், ஜோடனைகள் இருக்கும். இது கதை தான், வரலாறு அல்ல என்ற அடிப்படையில் அதை அணுகுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஒருவர் வாழ்ந்தார், இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் நீத்தார் என்ற இந்த செய்திகள் கூட அதனுடைய உண்மைத்தன்மையிலிருந்து வேறுபட்டு அவற்றை இருட்டடைப்பு செய்கின்ற ஒரு சூழல்கள் இங்கே வளர்ந்திருக்கிறது. அவருக்காக வேண்டி நடத்தப்படுகிற அந்த ஊர்வலங்கள் கூட ஒரு பெரிய ஒரு விமர்சனத்திற்குரியதாக கர்நாடகா போன்ற பகுதிகளில் ஆக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்று மறைக்க முயலுகின்ற இந்த சூழலில்தான் சுதந்திர தின விழாக்கள் வருகிற போது கொஞ்ச காலத்திற்கு முஸ்லீம்களின் தியாகத்தை குறித்து நாம் திரும்ப அடுத்து பேசி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இந்த நாட்டின் வரலாற்றை, அதற்கான நம்முடைய பங்களிப்பை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. பகதூர் ஷா அவர் ரங்கூருக்கு நாடு கடத்தப்படுகிறார். ரங்கூருக்கு நாடு கடத்தப்பட்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அது சிறையில் இருக்கும்போது காலையில் சரியான உணவுகள் இல்லை. அவருக்கு சில நாட்கள் கழித்து உணவு கொடுக்குறாங்க. தாம்பூலத்தில் மூடப்பட்ட ஒரு தட்டு வைக்கப்பட்டது. திறந்து பார்த்தா அடுத்து அவருடைய நம்பிக்கையாக இருந்த 2 மகன்களுடைய தலையை அங்கே வைத்திருந்தார்கள். எண்ணம் சற்றும் பொய்த்து போக வேண்டும். தனக்கு பிறகு இதை எடுத்து நடக்கிற ஆள் இல்லை என்கின்ற உணர்வு இவருக்கு வர வேண்டும். மகனின் தலை பார்த்து அழுக வேண்டும் என்று வைத்த உடனே தலையை பார்த்துட்டு அவர்கள் அப்படியே அதை மூடிவிட்டார்கள். அழுகலையா, உங்களுக்கு அழுகை வரலையா என்று பிரிட்டிஷ் கேட்டபோது, அந்த பணியாளர்கள் கேட்டபோது சொன்னார்கள், நான் எதிரிகளுக்கு முன்னால் அழுவதில்லை, மன்னர்களுக்கு அது பழக்கம் இல்லை என்று சொன்னார். நான் அழுக வேண்டும்